வணக்கம் தமிழர்களே. பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எங்களுக்கு ஜனநாயகம் வேணும், அதாவது இலங்கையில் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் இருந்திருந்தால் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைச்சிருக்கும், ஜனநாயகம் கட்டாயம் வேணும், அதை சரியாக செய்ய இல்லை, புலியா செஞ்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிடுவோம். தமிழுக்காக போராடுறவர்கள் கூட பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மை என்னென்றா ஜனநாயகம்ண்டா என்னென்றே இவங்களுக்கு கூடிய ஒரு தெளிவின்மையாக தான் கிடக்கு. இவங்கெல்லாம் அந்த கிளிப்பில் ஒப்பிச்ச மாதிரி வெள்ளக்காரன் என்ன சொன்னானோ அதை அப்படியே திரும்ப ஒப்பிக்கிறாங்க. இவங்கள் அது இந்த முழுமையான தெளிவு இவங்களுக்கு இல்லை. ஜனநாயகம்ண்டா மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை ஆள்வது, அதாவது மக்களாட்சி. இலங்கையில் நடந்தது அவ்வளவு மக்களாட்சி தான். அது ஜனநாயக அடிப்படையிலாம் நடக்கப்பட்டது. நான் அதை சொல்றேன். தமிழர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அத்தனை சட்டமும் ஜனநாயக அடிப்படையிலாம் கொண்டுவரப்பட்டது. இவங்களே அது தெரியாது இவங்களுக்கு. இப்போ முதலாவது என்னென்னா, ஒரு ஜனநாயக அடிப்படையில் நடந்த தேர்தலில் ஜனநாயக அடிப்படையில் வாக்கு போட்டு மக்கள் தெரிவு செஞ்ச பிரதிநிதிகள். இப்போ இலங்கையில் சிங்களாக்கள் கூட தமிழாக்கள் குறைவுன்றெல்லாம் மேட்டரே இல்லை. மக்கள் தேர்தல் வச்சு தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆண்டார். அப்போ ஜனநாயக அடிப்படையில் இலங்கையில் எப்போவுமே சிங்களர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க, அதை மாற்றே இல்லாது. ஏன்னா அவங்கெல்லாம் எப்போவுமே கூடுதலாக வாக்கு போடுவாங்க, வாக்கு போட்டு அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க. ரெண்டாவது, வாக்கு போட்டு வந்த பிரதிநிதிகள் தாங்கள் சட்டம் இயற்றலாம், அது ஜனநாயக அடிப்படையிலே சரி. ஏன்னா அவங்க மக்கள் கொடுத்த ஆணையை அதை செய்யணும். அப்போ சிங்களவங்க சொன்னாங்க சிங்களத்தை தான் பெருசாக கொண்டு வந்து, அப்போ 1956 சிங்கள ஒன்லி என்ற ஆக்டை கொண்டு வந்தாங்க, அதாவது சிங்களம் தான் அரச கர்ம மொழி என்று கொண்டு வந்தாங்க. 1971 ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ அது எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் செய்யப்பட்டது. நீங்கள் எந்த யூஎன் கோர்ட்டுக்கு போய் இதை போட்டால் கூடி அதை ஒன்றும் பண்ண இயலாது. ஏனென்றா அது ஜனநாயகத்தின் படி தான் செய்கிறாங்க. இது விளங்காது. இப்போ நீங்கள் இன்னும் இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலையுமே ஜனநாயகம் படி இலங்கை போச்சுண்டா தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா கூடுதலாக இருக்கிறவன் எப்பவுமே எதையும் கொடுக்க இழக்க விருப்பப்பட மாட்டான். விளங்குதா? அதுதான் இது. அப்போ ஜனநாயகம் என்ன சொல்லுது? கூடுதலாக பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதுதான் செய். சிறுபான்மை பற்றி கவலையே இல்லை. சிறுபான்மைக்கு என்ன கொடுக்கணும்ன்ற அது அவசியமே இல்லை. நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வெப்பேஜில் போய் பார்த்தீங்கன்னா கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 2 லைன் போட்டிருப்பான். என்னென்று போட்டிருப்பான்டா, இந்த சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நாங்கள் நினைச்ச மாதிரி எப்போவும் எந்த நேரத்திலையும் மாற்றலாம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் மேட்டர். அப்போ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் பிற ஒருத்தம் வர்றவனும் அந்த சட்டத்தை மாற்றி அமைப்பாங்க. என்னடா பெரும்பான்மை சொல்லிட்டு ஜனநாயக அடிப்படையில் என்ன அதுக்குத்தான் என்ன தெளிவு செஞ்சவங்க. இது ஹிட்லர் என்ன செஞ்சவன்? ஹிட்லரே ஜனநாயக அடிப்படையில் செஞ்சவன். அவன் ஆட்சிக்கு வந்ததும் ஜனநாயக அடிப்படையில், வந்தா பிறகு ஹேண்டிகேப் மூலசுவம் இல்லாதாக்களை கொல்லணும்னு கொண்டு வந்த சட்டம் ஜனநாயக அடிப்படையில், அவன் எமர்ஜென்சி ஆக்ட் எனாக்ட் பண்ணதும் ஜனநாயக அடிப்படையில். இப்போ இங்கே கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ எமர்ஜென்சி எனாக்ட் பண்ணதும் ஜனநாயக அடிப்படையில். அப்போ ஜனநாயகத்தை என்று சொன்னால் ஒரு நாளும் இலங்கையில் தமிழர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஜனநாயகத்தையே கொஞ்சம் மாற்றி யோசிங்க. மேற்குலக நாடுகளில் சொல்கிற மாதிரி கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே செய்யாமல் மாற்றி